கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம். அப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நான் இனிமேல் பயப்படவே மாட்டேப்பா. எனக்கு எல்லாருமே இருக்காங்கப்பா. எனக்கு பயம் போச்சுப்பா. எனக்கு பயம், எந்த பயமும் எனக்கு இனிமேல் இல்லைப்பா. நீங்கள்லாம் இருக்கும்போது நான் இனிமேல் பயப்படவே தேவையில்லைப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. எனக்கு இது போதும்ப்பா. இந்த ஒரு பதிவு போதும்ப்பா. எனக்கு இனிமேல் என் மனசில் அச்சம் எது வந்தாலும் சரிப்பா, எனக்கு இந்த வார்த்தைகள் போதும்ப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இந்த பதிவை நான் அம்மாவை கேட்க சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன்ப்பா, அம்மாவுக்கு அனுப்பியிருக்கேன்ப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. மகிழ்ச்சிமா. இந்த மாதிரி மன துக்கங்களிலும் மன பாரங்களிலும் இருக்கக்கூடிய நல் உறவுகளுக்காகத்தான் இந்த கன்னி தெய்வ சேனல். இந்த கன்னி தெய்வ சேனல் என்பது ஒரு குடும்பம். இங்கே பயணம் செய்யக்கூடிய அனைவருமே அண்ணன் தங்கையாகவும், அக்காள் தம்பியாகவும், தாய் மகனாகவும், தகப்பன் பிள்ளையாகவும், புனிதமான உறவுகளாக இங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு மகளே, உன்னுடைய பாரங்கள் நீங்கி உன் கன்னி தெய்வம் உன்னை வாழ வைக்கட்டும். அந்த கன்னி தெய்வத்திற்கு எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை நீங்கள் பார்த்தாலே போதும், நிறைய விஷயங்கள் உள்ளே உங்களுக்கு தெரிந்துவிடும். ஒரு கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் நீங்கள் நன்கு அறிந்து கொள்வீர்கள். ஆகவே இங்கே பயணம் செய்யக்கூடிய அனைத்து உறவுகளும் அனைத்து பதிவுகளையும் நிதானமாக கேளுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோ. கோடான கோடி நன்றிப்பா. இந்த அத்தைகளுக்கும் உங்களுக்கும்ப்பா. நீங்கள் 4 பேரும் எல்லாரும் இருக்கும்போது நான் இனிமேல் பயப்படவே மாட்டேன்ப்பா. என் மனசில் இன்னும் அச்சங்கிறதே வராதுப்பா. நான் இனிமேல் தைரியமாக இருப்பேன்ப்பா. தைரியமாக சம்பாதிப்பேன்ப்பா. எந்த பயமும் இல்லைப்பா. கண்ணி எனக்கு துணையாக இருக்காங்கப்பா. நிச்சயமாக நீ சம்பாதிப்பாய். கன்னி தெய்வத்தின் துணையோடு உனக்கு நல்ல வாழ்க்கை பயணம் தொடரும், நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். அப்பா, என்னால் நம்பவே முடியலப்பா. எனக்கு ரொம்ப இதாக இருக்குப்பா. ஏன்னா எனக்கு எங்கள் அக்காவுக்கு அப்பா தான்ப்பா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. எனக்கும் அப்பா தான் எல்லாம் பண்ணணும், அண்ணனுக்கும் அப்பா தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் இப்போ அப்பா இடத்துலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி கன்னியம்மா இருக்காங்க. கன்னியம்மா எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வரணும் கொடுப்பாங்கப்பா. நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது, ரன் பண்ணும்போது நான் நினச்சிட்டே இருப்பேன்ப்பா, நம்ம கல்யாணத்துக்கு அப்பாவை கூப்பிடணும், அப்பாவை இப்படியெல்லாம் வரவேற்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன்ப்பா. கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு வரும்போது இப்படிலாம் நினைப்பேன்ப்பா நான். ஆனால் நான் நினச்ச மாதிரியே இப்போ நீங்கள் இந்த பதிவில் எனக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. கண்டிப்பாப்பா உங்கள் கையால் நீங்கள் எனக்கு தாலி எடுத்து கொடுக்கணும்ப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. நான் இதுக்காண்டியாச்சும் நான் தவறு இருப்பேன்ப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. எனக்கு எல்லாமே அந்த கன்னியம்மா கண்டிப்பாக வழி காட்டுவாங்கப்பா. நான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. கண்டிப்பாக அந்த வாக்கை உங்களுக்கு அன்பு பிள்ளையாக இருந்து நான் நிறைவேற்றுவேன்ப்பா. என் அப்பா முன்னேறிடக்கூடாது, இந்த குடும்பம் அழியணும்னு நினச்சிதப்பா எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பா பேரை நான் எடுக்கணும்ப்பா. அந்த இடத்துல அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே பண்ணி செஞ்சு கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு நீங்கள் தப்பா எனக்கு தாலி எடுத்து கொடுக்கணும். இதுக்கு கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உன்னுடைய திருமணத்திற்கு வருவேன். உன்னுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு உன்னை மனதார வாழ்த்துவேன். ஆனால் தாலி எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்கள் வீட்டில் உள்ள மற்ற பெரியவர்களுக்கு கொடுங்க. ஏன்னா நான் தாலி எடுத்து தந்தாலும் சரி, தரலனாலும் சரி, மனதார வாழ்த்தி விட்டு வருவேன். இன்னொருவருக்கு தாலி எடுத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தால் அவர்களும் மனதார வாழ்த்துவார்கள். ஆகவே ஒருவர் கைதட்டி அங்கு ஒரு கைதட்டி ஓசை வராது. பல கை தட்டினால் ஓசை எப்படி இருக்கும் என்று கூற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு மிக வலிமையாக இருக்கும் என்பது போல
வாழ்த்த பிறந்தவன் நான். இதன் மூலமாக செய்துதான் வாழ்த்த வேண்டும் என்பதல்ல. மனதார வாழ்த்துவேன் உன் திருமணத்திற்கு வருகை தந்து. அங்கே இருக்கக்கூடிய இன்னொருவர் உனக்கு தந்தை ஸ்தானத்தில் பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருவர் இருந்தால் அவர்கள் மூலமாக தாலியை எடுத்து தந்து திருமணம் செய்ய உன்னை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்கிறேன். கண்டிப்பாக நடக்கும்பா, கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நீங்கள் வாக்கு நான் நினச்சேன், நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உங்கள் கையால் தாப்பா, கண்டிப்பாக நீங்கள் வரணும்ப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ரொம்ப 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 நன்றிப்பா. நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் கன்னி தெய்வங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும்ப்பா. நல்லா இருக்கணும். ஒரே இடத்துல இருந்து இந்த உலகத்தையே நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. ஒரு முதலமைச்சராக இருந்தால் அங்கங்கே தொண்டர்கள் வச்சு அப்படி இப்படி தான் செய்வாங்க. ஆனால் ஒரே இடத்துல இருந்து நீங்கள் எல்லாரையும் எல்லா நாட்டுக்கும் போய் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு இன்னமும் மேலும் மேலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கன்னியம்மா அருள் கிடைக்கும்ப்பா. நீங்கள் நல்லா வருவீங்கப்பா. கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. உங்களுக்கு நல்ல பிள்ளையா இருந்து நான் கன்னியம்மா பேரை நான் எடுப்பேன்ப்பா. கண்டிப்பாக எடுப்பேன்ப்பா. நான் வீடு கட்டி கன்னியம்மாவுக்கு நான் வச்சு அவங்கள நல்ல முறையில் நான் உட்கார வைப்பேன்ப்பா அந்த வீட்டுக்குள்ளே. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கு அந்த மகிழ்ச்சி அம்மா. இந்த நம்பிக்கையை தருவது தான் நம் கன்னிதேவ சேனல். இந்த ஊக்கமான பேச்சு தான் எனக்கு மிகவும் பிடித்த பேச்சு. கலங்காதே, கவலைப்படாதே. கன்னி தெய்வம் நம்மோடு இருக்கையில் எந்த கவலையும் தேவையில்லை. அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சி அன்பு மகளே. இன்னும் உன்னிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். அதாவது நான் உன்னை வாழ்த்துவதற்காக காத்திருந்தேன். ஆனால் நீ என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறாய். இதுதான் கன்னி தெய்வங்களின் அருமை. நான் நல்லா இருக்கணும், இன்னும் மென்மேலும் நான் நிறைய செய்யணும் அப்படிங்கிற உணர்வுகளை நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். மகிழ்ச்சி மகளே. இன்னும் உன்னுடைய ஆடியோவில் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதையும் கேட்டுவிட்டு மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். நம்பிக்கை இருக்க அந்த தன்னம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா எனக்கு அந்த இதை. எனக்கு அது போதும்ப்பா. பிடிச்சிக்கிட்டேன்ப்பா. இனிமேல் நான் விட்டுற மாட்டேன்ப்பா. கண்டிப்பாக இனிமேல் நான் விட மாட்டேன்ப்பா. பிடிச்சிக்கிட்டேன்ப்பா. எங்களுக்கு இது போதும்ப்பா. எங்களுக்கு விளக்கு மட்டும் எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு உங்கள் கையால் உங்கள் ஆசீர்வாதத்தோடு எனக்கு அந்த விளக்கு மட்டும் வாங்கி கொடுங்கப்பா. நான் வீட்டுக்குள்ளே வச்சு நான் விளக்கு ஏற்றுறேன்ப்பா. கண்டிப்பாக நான் விளக்கு ஏற்றுவேன். நிச்சயமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உன்னுடைய அட்ரஸ் அனுப்பு மகளே. நிச்சயமாக உனக்கு 4 முக விளக்கு வாங்கி அனுப்பி வைக்கிறேன். மகிழ்ச்சி அம்மா. இந்த தன்னம்பிக்கை கிடைத்தது என்று கூறியது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக பல வெற்றிகளை குவிப்பாய். வீடுகள் கெட்டுவாய். வீடு கெட்டுவாய் என்று கூறவில்லை, வீடுகள் கெட்டுவாய் என்று கூறியிருக்கிறேன். வசதி வாய்ப்போடு வாழ்வாய் என்று உன்னை வாழ்த்தி மீண்டும் அடுத்த ஆடியோவுக்கு செல்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. நேற்று நைட்டு வர நான் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கிட்டே இருந்தேங்க. நேற்று நைட்டு கூட அம்மாட்ட கேட்டிருந்தேங்கய்யா. இந்த கண்ணீர் தெய்வத்தை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த தாய் நம்மளை நல்லபடியாக வைக்க மாட்டுது, கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குது. இல்லை கன்னி தெய்வத்துக்கு நம்ம எதுவும் குறை வைக்கிறோமா, இல்லை வேற என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி நேற்று நைட்டு வரையும் புலம்பிகிட்டே இருந்தேங்கய்யா. ஆனால் இன்னைக்கு மதியானம் அந்த தெய்வம் கன்னி தெய்வம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து கும்பிட்ற முறை தவறு, நீங்கள் 4 விளக்கு வச்சு கும்பிட சொன்னீங்கய்யா. இன்னைக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்குங்கய்யா. ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கீங்கய்யா. இந்த கன்னி தாய் மூலியமாக எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் நான் வேண்டிக்கிறேங்க. இனிமேல் நாம் எல்லாரும் நல்லா இருப்போங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. எனக்கு ஐடியா கிடச்சிருக்கீங்க. 4 விளக்கில் இனிமேல் நான் விளக்கேற்றி அதுக்கான தனி ஒரு ரூம் எடுத்து உலக தெய்வத்தை மற்ற இடத்துல வச்சுக்கிட்டு இந்த கன்னி தெய்வத்தை தனியாக கும்பிடணும் உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேங்க. நேற்று நைட்டு வரையும் புலம்பிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கன்னி தெய்வம் உங்கள் மூலியமாக இந்த இதை கொடுத்துருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்க, நன்றிங்க. மகிழ்ச்சி அன்பு உறவே. நீங்கள் தனியாக ஒரு ரூம் எடுத்து அந்த கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று கூறினீர்கள். அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுபோலத்தான் பல நபர்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று கூட தெரியாமல் கன்னி தெய்வத்தை வணங்குகிறேன், அவள் எனக்கு என்ன தந்தாய், என்ன செய்தாய் என்றெல்லாம் பேசுகிறார்கள். முதலில் ஒரு விஷயத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். கன்னி தெய்வம் என்பது ஒரு புனிதமான தெய்வம். அவர்களை வா, போ, ஏ என்றெல்லாம் கூறக்கூடாது. வாங்க, எல்லா வார்த்தைகளிலும் ஒரு இங்க சேர்த்துக்கிடுங்க. மரியாதை மிக முக்கியம் கன்னி தெய்வத்திற்கு.
அது தன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிறர் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மரியாதை இல்லை என்றால் கன்னி தெய்வத்தை தன்னடக்கம் மிக முக்கியம் என்று கன்னி தெய்வம் நினைப்பார்கள், விரும்புவார்கள். ஆகவே வார்த்தைகளை கவனமாக பிரயோஜனப்படுத்தி அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலமும் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆடியோ. முன்னாடியே பேசியிருக்கேன் நான். இது 4 முக விளக்கு எப்படி வாங்கி உங்கள் மூலியமாக எனக்கு அந்த விளக்கு வேணும்னா, அதனால தான் நான் ஃபோன் அடித்தேன். இந்த நம்பர் மாறி போயிடுச்சு எனக்கு. இந்த நம்பர் வேறு ஆள் பேரில் வாங்கிட்டேன். அதனால் அந்த நம்பர் போயிடுச்சு. போய் கேட்டு பார்த்தா அது வாங்க முடியாதுன்ட்டாங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்காப்புல. அதனால் இப்போ புது நம்பர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த நம்பர்லேருந்து தான் நான் பேசுகிறேன். ஆனால் அந்த இது எனக்கு கொஞ்சம் அப்போலேருந்தே கொஞ்சம் அந்த அம்மா அவங்க எப்படி எடுத்தாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மறுபடியும் புதுப்பிச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த கும்பாபிஷேகம் போது இந்த 4 முக விளக்கு வாங்கி இந்த எங்கள் கன்னி எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் மகள் ஒன்று, அதுவும் 6 வயசில் இறந்துருச்சு. அதையும் வச்சு கும்பிட்றதுக்கு எப்படின்னு தெரியலண்ணா. அதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா. அது எப்படி எடுக்கணுங்கிறது அது உங்கள் ஊரில் எப்படின்னு. ஏன்னா ஃபோன்லலாம் அவ்வளோவா எனக்கு பேச வரலைங்குது. ஆனால் நேரடியாக பேசி என்னென்னு கேட்டுக்கிட்டு அது எப்படி கும்பிடணுங்கிற வழிமுறையை மட்டும் சொல்லுங்கண்ணா. ஏன்னா அது அவங்க வீட்டில் இருந்து கட்டி கும்பிட்றாங்க. அது என் வீட்டில் எல்லாம் எடுத்து கும்பிட முடியாது. நான் அங்கே பதியில் தான் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் விளக்கெல்லாம் வாங்கி வச்சா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது கும்பாபிஷேகத்துக்கு நான் வாங்கி வைக்கணுங்கிறது ஒரு இதாக இருக்கிறேன். அதான் அவங்க மூலியமாக அந்த விளக்கை வாங்கி வைக்கணும்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க. நான் எது வாங்கி வச்சாலும் ஏற்றுப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லாத இது பண்ணாங்க. இப்போ எல்லாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. நான் பாட்டுக்கு கும்பிடுவேன், நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருப்பேன். நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு கவலையும் வேண்டாம். உங்களுக்கு 4 முக விளக்கு வேண்டுமென்றால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸை அனுப்புங்கள். அது எந்த தேதியில் உங்களிடம் வந்து சேரும் என்பதையெல்லாம் சரியாக கூறி சொன்ன நேரத்தில் உங்கள் கைக்கு கிடைக்க நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோ தொடர்ச்சியாக கேட்டு அதற்கு பதில் தருகிறேன். ஆனால் கொஞ்சம் பிள்ளைங்க நல்லா சொல்கிறது கேட்டது. இப்போ கொஞ்சம் சொல்கிறது கேட்க மாட்டேங்குது. வேறு விதமாக மாறிடுச்சு. அது கன்னி தெய்வத்தை வழியாக கும்பிடாததுனால தானா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா மூத்தவங்களாம் என்னை விட மூத்தவங்களாம் நிறையா இருக்காங்க. அவங்க எப்படி வணங்குறாங்கன்னு தெரியலை. ஆனால் எல்லாரையுமே நல்லா தான் வைக்கிது. எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவு எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகள் கிளம்பிடுதுன்னா அது கோயில் கட்டினத்துக்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி நல்லா ஒற்றுமையாக இருந்து விளக்கு போட்டு எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் 4 முக விளக்கெல்லாம் 5 முக விளக்கில் தான் தொங்க விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது சிலை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்னன்னு ஒன்றும் புரியலைன்னா. அதான் உங்கள் ஊர் என்னன்னு தெரியல. நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஊர்னு தெரியல. இல்லாட்டி நானே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுவேன். எப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் எங்கே கும்பிடணுங்கிறவர். ஆனால் இப்போ அது விளக்கு ஏற்றினத்துலேருந்து எனக்கு பரவாயில்லண்ணா. ஓரளவு ஏதோ ஓடுது. பிள்ளைங்களும் கொஞ்சம் சொல்கிறது கேட்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு நேரம் வீட்டில் சண்டை செஞ்சுறோமா. பிள்ளைங்க நல்லா சொல்கிறது கேட்ட பிள்ளைங்க கோவப்படுதுங்க. அதான் என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்னா. உங்கள் கன்னி தெய்வத்தை நம்பி பிடியுங்கள். வீணாக என்னை தேடி அலைய வேண்டாம். நான் வேறு எங்கும் இல்லை, உங்கள் அருகில்தான் இருக்கிறேன். ஒரு நாள் உங்களை தேடி நானே வருவேன். ஆகவே மிகவும் சிரமப்பட்டு நான் இருக்கும் இடத்திற்கு என்னை தேடி வந்து வீணாக காசை செலவு செய்ய வேண்டாம். எங்கே இருந்தால் என்ன, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. அதில் உங்களுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்துங்கள். நான் இங்கே சேனல்களில் அதற்கு விடையளித்து விடுவேன். கன்னி தெய்வமே துணை. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். அதுதான் என் குடும்பத்தை வாழ வைக்கணும்னா இங்கே ஒரு உறவாக கிடச்சிருக்கீங்க. ஆனால் என் ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு முடியலைன்னு போய் அழைச்சிக்கிட்டு வந்தேன். எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லை. பக்கத்து வீட்டுக்கிட்டேயே ஒரு காளியம்மன் கோயில், சம்பளா தேவின்னு காளியம்மன் இருக்குது. அதுக்கு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வீடு வாசலாம் கழுவிட்டு சமயபுரத்து அம்மாவை போய் பார்த்துட்டு அந்த பக்கத்துலலாம் காலேஜ் போய் அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன். நான் முடியலை. அதுக்கு நைட்டு 12 மணி நாங்கள் சேர்றதுக்கு பாப்பா அழைச்சிக்கிட்டு. அப்புறம் அதுலேருந்து என்னால் படபடப்பு ஒருநிலைப்படுத்த முடியலை என்னோட மனசே. என்ன பண்ணுறது ஏது பண்ணேன்னா வீட்டுக்காரில் எனக்கு சொந்தம் சொல்லியெல்லாம் அந்த அளவுக்கு உதவி கிடையாது. சாமி தான் கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன். எல்லா சாமியும் வணங்கிக்கிட்டே இருப்பேன். ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி வேணாலும். எத்தனை சாமிகளை வணங்கினாலும் ஒரு கன்னி தெய்வத்திற்கு குறை வைத்து விட்டால் நீங்கள் எத்தனை சாமியை வணங்கினாலும் பிரயோஜனம் இருக்காது. ஆகவே கன்னி தெய்வத்தை முழுமையாக நம்பி அந்த கன்னி தெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை முழுமையாக செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு
அனைத்து செல்வத்தையும் அந்த கன்னி தெய்வம் கொண்டு வந்து தருவார்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். ஹலோ அண்ணா, சீலை வழிபாடு இல்லைண்ணா. சீலையெல்லாம் எடுத்து இது பண்ண மாட்டோம். அதுக்கு பட்டு துணி மாதிரி எடுத்து தான் கட்டுவோம். கட்டி தான் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் சட்டை பாவாடையெல்லாம் எடுத்து வச்சதில்லை. அதுக்குதாக நான் உங்கள்கிட்ட பேசணும். அது எப்படின்னு கேட்கணும். ஏன்னா சிலையாக வேற வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எங்கள் மாமா பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து எதுவுமே பண்ண கிடையாது. அது எப்படி எடுத்து இல்லை என் வீட்டில் எடுத்து கும்பிடணுமா இல்லை ரெண்டையும் ஒன்றா வச்சு கும்பிடலாங்கிறது உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும். ருவினிசால் ஐசால் அத்தைகள்கிட்ட வந்து நான் அம்மாக்கள்கிட்ட வந்து நான் கேட்கணும். அந்த அம்மாக்களை வந்து பார்த்துட்டு இந்த அம்மாவையும் என்னோட மகளாகவும் அது என்னோட அத்தாச்சின்னு சொல்லுவாங்க, அதையும் நான் எப்படி எடுத்து வணங்கணுங்கிறது அந்த ருவினேசால் ஐசால் அம்மா வழியாக நான் தெரிஞ்சுக்கிறோன்னு ஐயா. ஏன்னா எப்படி எடுத்து கும்பிட்றாங்கன்னு தெரியலை. சீலையெல்லாம் எடுத்து வச்சது இல்லையா. ஆனால் என்னோடய ஆசை வந்து இப்போ கும்பாபிஷேகத்துக்கு உங்கள் மூலியமாக ஒரு மஞ்சள் பையில் எங்களோட கன்னியம்மா 2 பேரையும் போட்டு நான் வணங்கணும் ஐயா. அண்ணன் தான் நிறைய சொன்னாங்கன்னு சொல்லணும், ஒரு வழியாக சொல்லணும். எங்கள் ஊரில் வந்து எல்லாரும் நம்பணும். அதுதான் ஐயா எனக்கு வேணும். எல்லாரும் கும்பிடணும். கன்னி தெய்வங்கள் எங்கெங்கே இருக்கோ அவங்க எல்லாருமே கும்பிட்டு அவங்க குடும்பம் எல்லாருமே மேல்மேலும் ஓங்கி வளர வரணும்னா அது எப்படின்னு பேசுகிறது தெரியல அவ்வளோவா. என்னால் முடிஞ்சதை பேசுகிறேன். நான் நேரடியாக வந்து பார்க்கணுங்கிறதான் என்னோட ஒரு ஆசையாக இருக்குது. அது எப்படி என்னை வர வச்சிரும் எங்கள் ராஜரிசி மாமாவும் ஸ்ராயிலாவும். நான் உங்கள் நம்பர் தெரியும். ஆனால் 1வது பதிவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இடையில ஒரு லைனை விட்டுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த எல்லா லைனையுமே பார்த்துருவேன். நெருக்கி பார்த்து வந்துட்டேன். இன்னும் கொஞ்சத்தில் பார்த்துருவேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணுன்னா அதை எப்படி எடுத்து வணங்குங்கிறது எனக்கு தெரியணும்னா அது எப்படி எடுத்து வணங்க வேண்டும் என்று தெரிய வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை பார்த்தாலே கன்னி தெய்வத்தின் முழு விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வந்துவிடும். இருந்தாலும் நீங்கள் தெளிவாக எல்லாத்தையும் கேட்ட பிறகு எனக்கு ஃபோன் செய்யுங்க. உங்களை ஃபோனில் நான் தொடர்பு கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி முழுமையாக சொல்லித் தருவேன். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோ. அண்ணா, என் நம்பர் வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து அந்த பழைய நம்பர்லேயே இருக்குண்ணா. என்னோடய நம்பர் இப்போ மாற்றினது வந்து 97 89 56 90. உங்களுடைய நம்பரை இங்கே நீங்கள் கூற வந்தீர்கள். நான் அதை தாண்டி சென்று விட்டேன். வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் என் நம்பர் உங்களிடம் இருக்கிறது. என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்யுங்கள், இல்லையென்றால் வாட்ஸ்அப் செய்யுங்கள். இது பப்ளிக்காக நான் சொல்லக்கூடியது. ஆகவே உங்களுடைய நம்பரை இங்கே சொல்லவில்லை. மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்போம். ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கன்னியம்மாளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால அடிக்கிறதுக்கு அந்த டிஸ்டர்பெல்லாம் பண்ண மாட்டேன்னா. ஏன்னா இது எப்படி வணங்கணும் என்னங்கிறது உங்கள் மூலியமாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது கேட்க எல்லா பதிவுலையும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகம் கொடுக்குறீங்க எல்லாருக்கும். மகிழ்ச்சி அம்மா. என்னுடைய பேச்சில் உற்சாகம் இருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி. அனைத்திற்கும் காரணம் நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் தானே தவிர என்னுடைய தனிப்பட்ட திறமை என்று எதுவுமே கிடையாது. அனைத்துமே கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுடைய வார்த்தையாகவே நினைக்கிறேன். மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்கிறேன். தெய்வத்தை பற்றி சொல்ல ஒரு மகிழ்ச்சி அண்ணா. மகிழ்ச்சின்னா சொல்ல முடியாத மகிழ்ச்சி அண்ணா. அது கேட்க மேலெல்லாம் சிலுசிலுப்பாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதனால வந்து அதை நான் எப்படியும் கேட்டுருவேன். நான் வந்து எந்த பதிவாக இருந்தாலும் அதை போட்ட பதிவாக இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் எத்தனை பதிவு பார்த்துருக்கேங்கிறது தெரியல, இன்னும் பார்க்கல. ஆனால் வருஷப்படியாக பார்க்கல. எந்தெந்த பதிவு கண்ணுக்கு தென்படுத்தோ அது எல்லா பதிவுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வருஷப்படி பார்ப்பது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம் கண்ணில் தென்பட்ட பதிவுகளை எல்லாம் பார்ப்பதாக இருந்தால் நிறைய பதிவுகளை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். இருந்தாலும் கவனத்தோடு பார்த்து எல்லா நலத்தையும் பெறுமாறு கன்னி தெய்வத்திடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோ. நான் சாதியமாக தான் எதுவுமே பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ஃப்ரெண்டுன்னு பிடிக்கிறதே கிறிஸ்டின் பிள்ளைங்கள் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சது. கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தாங்க பிள்ளைங்க 2மே. நல்ல வழி நடத்தி வந்துச்சு. ஏன்னா எல்லா சாமியுமே நான் கும்பிடுவேன். ஆனால் பாப்பா வந்து கிறிஸ்டினாக தான் அதிகமாக பொட்டு வைக்காது, எதுவுமே பண்ணாது. ஏசப்பானதை தான் கும்பிடுவோம். நான் கன்னியம்மாவையும் கும்பிடுன்னு சொல்லுவேன். ஏசப்பா தான் படிப்பறிவை கொடுத்துச்சுன்னு அவள் சொல்லுவாள். நான் சொன்னேன் ஏன்னா அந்த ஸ்கூலில் சேர்த்து எல்லா பிள்ளைங்களுக்குமே வேலை வாய்ப்பு கிடச்சதுன்னா
ஆனால் எங்கள் ஊர்லேருந்து 3/4 மணி நேரம் போய் எட்டி தான் படித்தாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் படிப்பெல்லாம் நல்லா வந்துச்சுன்னா 2ங்கிறதே வந்து எங்கள் இந்து மதத்துலேயே அதிகமாக படிக்க மாட்டாங்க. முஸ்லீம் கிறிஸ்டின் பிள்ளைங்க தான் ஏதோ சாதி மதம்னு சொல்லி வளர்த்ததும் இல்லை. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும், எல்லாத்தையும் பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க சொல்லலாம் சாப்பிடாது. மகிழ்ச்சி அம்மா, அதுதான் உண்மை. மதமும் சோறு போடாது, ஜாதியும் சோறு போடாது. உழைத்தால் மட்டும்தான் சோறு போட முடியும். உழைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும். உழைத்தால் மட்டும்தான் பெயரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். உழைக்காமல் இருந்தால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வாழ்வில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை போதித்திருக்கிறீர்கள். நல்லதே நடக்கட்டும். மீண்டும் ஒரு சின்ன ஆடியோ. கன்னி தெய்வமே துணை அண்ணா, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அந்த விளக்கு வாங்கி எப்படி எதுக்கு சாமி பண்ணேன். ஏன்னா ஆடி மாதம் செய்ய போகிறேன். நான் வந்து எல்லாரையும் அதுக்கெல்லாம் எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க. மக்கள் அழைச்சி நான் அதுக்கு பட்டு பாவாடை சட்டை எடுத்து 2க்கு வைக்கிறதா, இல்லை அதுக்கு பட்டு துணி எடுத்து கட்டி அந்த இன்னொரு தெய்வத்துக்கும் அதேமாரி செய்கிறதா என்னன்னு நீங்கள் தானே எனக்கு ஒரு பதில் சொல்லணும். கன்னி தெய்வமே துணைன்னா. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறேன். நீங்கள் அவசியம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் செய்யுங்கள். மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த ஆடியோ. ஐயா, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. என் பெயர் மணிப்பிரகாஷ். எனக்கு பணிக்க நாடார் குடியிருப்பு. நான் திருப்பூரில் வசித்து வருகின்றேன். ஐயா, கன்னிப்பதி வைத்திருக்கும் இடத்தில் நாய்கள் வளர்க்கக்கூடாதா, இல்லை கன்னிப்பதி இல்லாமல் கன்னியை நினைத்து குற்றுவிளக்கு ஏற்றும் வீட்டிலும் நாய்கள் வளர்க்கக்கூடாதா? சந்தேகம் உள்ளது ஐயா, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வத்தை நம்பி வணங்கக்கூடிய பிள்ளைகள் வீட்டில் நாய் வளர்ப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் நாய்கள் தெய்வத்தை பார்த்தும் குலைக்கும், சைத்தானை பார்த்தும் குலைக்கும், மனிதர்களை பார்த்தும் குலைக்கும். அவர்கள் கண்ணுக்கு அனைவருமே தவறாகத்தான் தெரிவார்கள். ஆகவே மனிதனை பார்த்து குலைக்கலாம், பேய்களை பார்த்து குலைக்கலாம், ஆனால் கன்னி தெய்வத்தை பார்த்து ஒருபோதும் குலைக்கக்கூடாது. ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய வீட்டில் நாய்களை வளர்க்காமல் இருப்பது நல்லது. மீண்டும் ஒரு ஆடியோ. சாமி வணக்கம் சாமி. நாங்கள் சிவகாசியிலேருந்து சிவகுமார் உஷாராணி பேசுகிறேன். நாங்கள் கன்னி தெய்வத்தை வந்து வழிபடுறதுக்கு கிச்சனில் வந்து கன்னிமூலையில் வச்சு வழங்குறேன் சாமி. அந்த இதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சாமி. இது சரியா தவறான்னு மட்டும் எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள் சாமி. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் சாமி இருக்கோம். உங்களுடைய ஃபோட்டோவை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் 4 முக விளக்கை மாற்ற வேண்டும். அந்த விளக்கு சரியாக தெரியவில்லை. 4 முக விளக்கு வாங்கி வைத்து வழிபடுங்கள். இருக்கும் இடத்தில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன். மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. தைரியமாக இதில் வணங்கலாம். கூடிய விரைவில் உங்களுக்கு சொந்த வீடு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு சொந்த வீடு மிக முக்கியம். நிச்சயமாக வெற்றியடைவீர்கள் நீங்கள். கவலை வேண்டாம். மீண்டும் அடுத்த ஆடியோ. அடுத்த ஆடியோவை எடுப்பதற்கு முன்பு ஆடியோவை காங்களையே ஆடியோவை டவுன்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நிறைய ஆடியோவை எடுத்துருக்கிறேன், ஆனால் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கிறேன். இப்போ தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் அனைவரிடமும் பேசியது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொருவருடைய கேள்விகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எத்தனை கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். அத்துணை கேள்விகளுக்கும் பதில் தர கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களுக்கு தேவையான பல கருத்துக்கள் வரும். நீங்களும் வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். வெட்கப்பட வேண்டாம். எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு நிச்சயமாக சரியான பதிலை தருவேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை,
கன்னி தெய்வமே துணை.